ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 230 பார்க்க போறோம். எடுத்ததும் அட்வென்ச்சர் இந்த சிட்டி அந்த வாட்டர் ஹெட் டு தி மேமத் ஷிப் பில்டிங் பிளான்ட்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி ஆக்ராவுல பிரயாணம் பண்றப்ப இது சூப்பரா இருக்குன்பா. உசாப் இந்த ஃபிஷும் ஹேண்டியா தான் இருக்குன்பா. நாம இது இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல எதிர்பார்க்கலன்பா. இதுக்கப்புறம் மத்தவங்க வசிக்கிற வழியா தான் அவங்க போவாங்க. பசங்க எல்லாம் பால் பாஸ் பண்ணி விளையாடுவாங்க. லூஃபி எனக்கும் விளையாடணும் போல இருக்குன்பா. உசாப் நம்ம ரெசிடென்ஸ் இருக்க இடமா வரணும்பா. இந்த இடத்துல 2 பேர் செஸ் பிளே பண்ணிட்டு இருக்கும் போது ஆமா எதுக்காக வந்தீங்கன்னு ஒருத்தன் கேட்பான். லூஃபி எங்களோட ஷிப்பை ரெடி பண்ணும் அதுக்காக வந்தன்பா. அவன் பேக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்கன்பா. அண்ட் செஸ்ல அவுட்டும் ஆயிருப்பான். நாமே அதை மேப்ல செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சாஞ்சி மாதிரியே கூப்பிட்டு நைட் என் கூட டின்னருக்கு வரீங்களான்னு கேட்பான். அங்க இருக்க லேடி அவனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு சும்மா அந்த பக்கம் உமன் யாரு போனாலும் கிரீட்டிங்ஸ் கொடுப்பான். வேற ஒன்னும் இல்லைன்பாங்க. உசாப் இவங்க எல்லாரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, இதே சந்தேகத்தை வர வைக்குதுன்பான். ஒருத்தன் டே நீலமுக்கா ஹே சொன்னான்பான். உசாப் கடுப்பாயிருப்பான். நல்ல வேலை நீ கிட்ட இல்லைன்னா பொழந்திருப்பான்பான். இதுக்கப்புறம் தண்ணி மேல போறப்படிலாம் இருக்கும். இவங்க ரைட் கட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் லெஃப்ட்ல போவாங்க. நாமே இது ராங் ரூட்னு சொல்லுவா. பட் லூஃபி எதுக்கு அவசரப்படுறீங்க, முதல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்ட்டு அவன் இந்த ரைடே என்ஜாய் பண்ணுவான். உசாப் படை கீழே பறான்ட்டு பயப்படுவான். லூஃபி இது ஃபன்னா இருக்க போதுன்ட்டு சந்தோஷப்படுவான். உசாப் டே நான் மீன் பண்ண வந்ததுன்பா. ஒன்ஸ் அவங்க கீழே வரவும் நாம ஏன் உசாப்புக்கு தான் மனசே இருக்காது. லூஃபி பயங்கரமா என்ஜாய் பண்ணுவான். உசாப் இது ஃபன்னா இருந்தாலும் பயமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் ஒரு வீட்டை கிராஸ் பண்றப்ப செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தவங்க மேல தண்ணி தெளிச்சு விட்டு போயிருப்பாங்க. லூஃபி சாரி கேட்பான். இதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க பறக்கவும் நாமிக்கெல்லாம் உயிரே இருக்காது, நம்ம வில போறோம்ட்டு கத்துவா. பார்த்தா எப்படியே சேஃபா கொண்டு வந்து விட்டுருக்குங்க. நாமி உங்க இஷ்டத்துக்கு ஏன் செயல்பட சொன்னா மண்டையிலே பொக்குன்னு வச்சிருப்பா. நாமி இப்பதான் சுத்தி வர பார்த்துட்டு இது ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் தானான்ட்டு ஓ நீங்க எங்களை ஷார்ட்கட்ல கூட்டிட்டு வந்தீங்களான்ட்டு அடிச்சதுக்கு மன்னிப்பு கேப்பா. இந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய சைஸ் புல்ல பாத்திருப்பாங்க. உசாப் இதான் கிங்னு சொல்லுவாங்களோன்பா. இதுக்கப்புறம் அது மேல மோதாம சைட்ல வந்திருப்பாங்க. அங்க டிராவல் பண்ற பீப்புள் எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கதா தினசா பாப்பா நாமி. அண்ட் அவங்க பார்க்க ரொம்ப நீட்டாவும் இருக்காதா சொல்லுவா. உசாப் மத்தவங்களுக்கு இதை பத்தின கிளாரிட்டி இருக்காது. லூஃபி கூட இருக்க யாகரா ஃபுட் ஷாப்பை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா தாவி இருக்கும். லூஃபி எங்கடா போறேன்ட்டு ஷாக்ல இருப்பான். உசாப் நாமி எங்க போறேன்னு கேட்பாங்க. யாகரா கிட்ட கேளுங்கன்பா. கடைசியில பார்த்தா மீட் ஷாப் போயிருக்கும். அங்க வாட்டர்ங்கிற மீட் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கவர்மெண்ட் டவுன்ல இருக்கவங்கள ரகசியமா வந்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது சாப்பிடறதுக்கான நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. லூஃபி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்னடா இப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு அப்படியே கொலைவான். உசாப் இது என்ன அவ்வளோ டேஸ்டாவா இருக்குன்ட்டு எனக்கு ஒண்ணு குடுறான்பா. லூஃபி முடியாதுன்ட்டு சிரிப்பான். உசாப் நாமி எனக்கு கொஞ்சம் அதை வாங்கி கூடான்பா. இந்த இடத்துல வச்சு நாமி இன்னொருத்தங்க மாஸ்க் போட்டு போறத பார்த்துட்டு இது என்ன ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இதுக்கு முன்னாலதான் சிலர் பார்த்தோம் இதே போல, இப்ப இவங்களும் மாஸ்க் போட்டு போறாங்க, இதுல ஏதோ இருக்கும் போலன்னு நினைப்பா. உசாப் நாமி கிட்ட நான் பேசுறது கேக்குதா இல்லையான்பா. இதுக்கப்புறம் பிக் ஹெல்மெட் பைரட்ஸோட கேப்டன் மிக்காசுக்கியை காட்டுவாங்க. அவன் அவனுக்கான ஷிப்பை ரெடி பண்ணிட்டு அதுக்கான காசு தர மாட்டான்ட்டு வம்பிழுத்துட்டு இருப்பான். ஐஸ்பர்க் கலிஃபா கிட்ட ஆமா இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு கேட்பாரு. அவங்களும் இந்த மாதிரி ஷிப்ல ரெடி பண்ணிட்டு காசு தர மாட்டான்னு வம்பு பண்றாங்கன்பா. அண்ட் இதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்பா. அவரும் அப்படி அன்பாரு. இந்த இடத்துல மிக்காசுக்கி பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருப்பான். ஷிப் ரைட் ஒருத்தர் இந்த மயங்களை டீஸ் பண்றல நல்லதுக்கா இருக்குன்பா. பார்த்தா வுட்ட வச்சு தரையில தெரியாம அடிச்சு போல அடிச்சு பொழந்து விட்டுருப்பான். சுத்தி இருக்கவங்கள கடுப்பாய் ஃபைட் பண்ணலான்னு பாப்பாங்க. ஒருத்தன் பின்னால வந்து கத்திய வச்சு சீவி விட்டுருப்பான். இதுக்கு பிறகு இன்னும் 2 பேர் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சு பொழந்திருப்பாங்க. இதே பாயிண்ட்ல ஒரு கேனன் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பெருசு போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணியாச்சான்னு கேட்பாரு. இல்லைங்க அந்த பக்கம் ரேஜோட எந்திரிச்சு அந்த மொத்த பைரட்ஸையும் அந்த கிணன் வச்சு சோழியை முடிச்சு விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் குரூப்பா சேர்ந்து நிக்கும் போது பாவ்லி இந்த பைரட்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு செய்யற விஷயங்களை இங்க கிராஃப்ட் பண்ணா இருக்க எங்க கிட்ட செஞ்சு காட்டக்கூடாதுன்பா. இதுக்கப்புறம் நாமி மேப்பை செக் பண்ணிட்டு வாட்டர் கேட் எலவேட்டரை யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலான்பா. லூஃபி வாட்டர் கேட் எலவேட்டரான்பா. நாமி நமக்கு முன்னால அங்க டவர் போல இருக்கு இல்லையா, அதுதான் வாட்டர் கேட் எலவேட்டர்ன்பா. இதுக்கப்புறம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் போகும். இங்க இந்த எலவேட்டரை யூஸ் பண்றவங்களா சீக்கிரம் வாங்க, 1 நிமிஷத்துல கேட் மூடிடும். அண்ட் இது மூலமா ஷிப் பில்டிங் ஐலாண்டுக்கும் டவுன் டவுன் வாட்டர் 7க்கும் போலான்பாங்க. லூஃபி உள்ள வந்தாச்சு பெண்ணாக போகுமோன்ட்டு கியூரியஸா இருப்பான். இதுக்கப்புறம் கேட் மூடினதும் தண்ணி பாட்டுக்கு மேல கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். லூஃபி என்னடா தண்ணி வந்து அப்படியே நம்மள மேல கூட்டிட்டு போகுதுன்பா. நாம இதை இந்த மெக்கானிசமை எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆக்சுவலா அந்த பக்கம் இருக்க தண்ணியை அந்த பக்கமா கேட் மூடினதும் விடுறது மூலமா நம்ம அப்படியே மேல போய் அந்த வாட்டரோட கனெக்ட் ஆகும்பா. லூஃபி நீ சொல்ற விஷயங்கள் எனக்கு எதுவும் புரியல, இருந்தாலும் வாட்டர் 7 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பா. உசாஃபுக்கு தான் அல்லு இருக்காது. நாம இவங்க செய்யற எல்லா விஷயத்துக்கும் வாட்டர் பயன்படுத்துறாங்கன்பா. இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. தூங்கும் போதும் கூட எவனடா
என்னடா பாசி தலையான்னு கூப்பிட்டான்ட்டு கோவப்படுவான். சாஞ்சி வந்துட்டு ஜோரோ கிட்ட ராபினை பத்தி அவளை ஆளை காணும்பான். ஜோரோ ராபினா இரு அவ சாப்பரோட அவுட்டிங் போடான்னு நினைக்கிறான்பா. சாஞ்சி இதை கேட்டு வெறுத்திருப்பான். ஜோரோ அவங்க புக்கு வாங்க போயிருக்காங்கன்பா. சாஞ்சி அப்ப நான் உன் கூட தான் இருக்கணுமா, இதாண்டா இருக்கல எரிச்சலான விஷயம்பா. ஜோரோ எனக்கும் அதே தான், அதான் தூங்கிட்டேன்பா. சாஞ்சி அப்ப சரி நான் போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கணும், அதெல்லாம் நான் ஷாப்பிங் போறேன், நான் போன நேரத்துல ஷிப்பை நல்லபடியா பாத்துக்கன்பா. ஜோரோ அப்பவே தூங்கிருப்பான், என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியான்ட்டு கிளம்பிருப்பான். இதுக்கப்புறம் எலவேட்டர்ல மேல போன லூஃபிலாம் ஒன்ஸ் அந்த பக்கம் கேட் ஓபன் ஆனதும் ரொம்ப எக்ஸைட் ஆவான். அப்ப இதுதான் நம்பர் 1 ஷிப் பில்ட் பண்றக்கான இடமா, இது இந்த வாட்டர் 7ஓட டவுன் டவுன் கூட இல்லன்பா. உசாப் இங்க நிறைய கிரவுண்டும் இருக்குன்பா. லூஃபிங்க இருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குன்பா. உசாப் உண்மையாமே இந்த இடம் ரொம்பவுமே பெஸ்டா இருக்குன்பா. நாம இந்த ஒரு ஃபவுண்டைனை ரொம்ப கிட்ட இருந்து பாக்குறது இதை இன்னுமே அழகா காட்டுதுன்பா. உசாப் இதை பார்த்து அட்மையர் ஆயிட்டு இருக்கும் போது கிரவுண்ட்ல ஏகப்பட்ட கிரௌட் இருக்கு, அதை பார்த்திருப்பான். என்னடா அவ்வளவு கூட்டமா இருக்கு, அந்த ஷிப்யார்ட்ல ஏதாவது பிரச்சனையான்ட்டு பாப்பான். லூஃபி சீக்கிரம் போய் ஆகறான்பா. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க ஷிப்யார்ட்ல காட்டுவாங்க. அங்க இருக்க சில பெண்கள் ஐயோ அங்க லூச்சி இருக்கான்ட்டு வெக்கப்படுவாங்க. கூட இருக்கவன் பவுலியும் இங்கதானே இருப்பான்பா. இன்னொரு பேசு மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க, லூலு தான் ரியல் மேன்ட்டு, அவன் மீசைய பாருங்கயான்பா. இன்னொருத்த மைல்ஸ்டோன் தாயா மேன்லியா இருக்கா மத்தவங்களை காட்டிலும்பா. இதுக்கப்புறம் லூஃபி நாமியன் உசாப் வந்திருப்பாங்க. லூஃபி கிரௌட்ல ஒரு பெருசு கிட்ட என்னங்க எதுக்கு இந்த கிரௌட் கூடி இருக்குன்னு கேட்பான். அந்த பெருசும் சில மண்டக்கோளரான பைரட்ஸ் டாக்ஒன்ல சில சலசலப்புகளை ஏற்படுத்துறாங்க, அவங்களுக்கு தான் எங்களோட கிராஃப்ட்மேனை பத்தி தெரியாது, அதான் வாங்கி கட்டிட்டாங்க, அதான் பாத்துட்டு இருக்கோம் பாரு. லூஃபி என்ன ஷிப்ரைட்ஸ் பைரட்ஸே அடிச்சு காலி பண்றாங்களான்பா. பெருசு நீங்க சுத்தி பார்க்க வந்திருப்பீங்க போலயே, ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க வேற லெவலான ஆட்கள். அந்த ஷிப்ரைட்ஸ் கலீலா கம்பெனில வேலை செய்யறவங்க அண்ட் அவங்களுக்குன்னு ஃபேன்ஸ் கிளப்பே இருக்குன்பா. அவங்க ஸ்ட்ராங்கானவங்க, ஸ்கில்ஃபுல்லானவங்க, அப்புறம் வாட்டர் 7ல எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைட் மாறின் பாரு. லூஃபி அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்பா. உசாப் அந்த தங்கத்தெல்லாம் தூக்க முடியாம அப்படியே பின்னால கவுந்திருப்பான். நாம லூஃபி முதல்ல வா போலாம், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கலான்பா. உசாப் யாராவது தூக்குங்களேன்பா. லூஃபி நாமி கிட்ட ஓகேன்பா. இதுக்கப்புறம் ராபின் அண்ட் சாப்பரை காட்டுவாங்க. அவங்க பேக் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்திருப்பாங்க. ராபின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாப்பர் இங்க புக்ஸ் எல்லாம் வாங்க முடியும் தானே, இங்க நடக்கிறதுக்கான வசதிகளும் இருக்குன்பா. ராபின் இங்க இருக்க வாட்டர் அண்ட் சிட்டி ரெண்டுமே பியூட்டிஃபுல்லா இருக்குன்பா. சாப்பர் இங்க நடந்து போற சில பேர் மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கேன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ராபினை பார்த்துட்டு பல பேர் சிம் பண்ணுவாங்க. அதுலயும் ஒரு பெருசு இப்படிப்பட்ட அழகியெல்லாம் பார்க்க 100 வருஷம் ஆகும்பா. சாப்பர் இங்க என்ன ஏகப்பட்ட சாஞ்சி இருக்காங்கன்பா. ராபின் சிரிச்சுட்டு அந்த பக்கம் இருக்க மாஸ்க் கடையை பாப்பா. சாப்பர் அதை பார்த்தாலே பயமா இருக்குன்பா. ராபின் அது ஜஸ்ட் ஒரு மாஸ்க் ஷாப் தான், நான் இப்பதான் சில பேர்த்த பார்த்தேன், இந்த சிட்டில சில பேர் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு அலையறாங்கன்பா. சாப்பர் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு வினோதமான முகம் இருக்கும்னு நினைச்சேன், கடைசியில நீ சொல்ல வந்தா தெரியுது மாஸ்கான்பா. ராபின் சாண்ட்ஃபோல்டாவுக்கான காஸ்டியூம் கார்னிவல் பண்ணுவாங்க போல இருக்கு டெய்லியும் இந்த ஐலாண்ட்ல இருக்க சி ட்ரெயின்காகன்பா. சாப்பர் இப்பதான் இங்க வந்தோம், அதுக்குள்ள உனக்கு எப்படி இத்தனை விஷயம் தெரிஞ்சதுன்பா. ராபின் இங்க இருக்க பீப்புள் பல பேர் பேசிக்கிட்டாங்கன்பா. சாப்பர் அப்படின்னா அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டையான்பா. ராபின் அது ஜஸ்ட் என்னோட ஹேபிட், நான் சின்ன பொண்ணா இருக்கப்பல இருந்தே இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கேன், மத்தவங்களோட ஃபீலிங்ஸை ஜட்ஜ் பண்ணுவேன் அண்ட் அதை கவனிக்கிறது பிடிக்கும்பா. சாப்பர் நீ வேற லெவல் தான்பா. ராபின் இல்லைங்கிற போல தலையாட்டிட்டு டாக்டர் அங்க பாருங்கன்பா. சாப்பர் பார்க்கவும் ராபின் நீ கேட்ட புக் ஸ்டோரே தான்பா. சாப்பர் மின்னல் வேகத்துல அங்க போயிட்டு நம்ம என்ன இந்த கடைக்குள்ள போலாம் தானு கேட்பான். சுத்தி இருக்கவங்கள என்னடா இந்த அனிமல் பேசுதுங்கிற போல முடிப்பானுங்க. ராபின் கடைக்குள்ள போலான்பா. இந்த இடத்துல மாஸ்க் போட்டிருக்க ஒரு பர்சன் ராபினை கிராஸ் பண்றப்ப CP9 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவான். சாப்பர் ராபினை கூப்பிட்டு எதுக்கு காத்திருக்கேன்பா. ராபின்குள்ள இந்த இடத்துல ஒரு மாதிரி வேர்த்து போயிருக்கும். அந்த மாஸ்க் போட்டு போயிருப்பான் இல்லையா ஒரு பர்சன், அவனை டக்குன்னு திரும்பி பாப்பா. இந்த இடத்துல அப்படியே மிஸ்ட்லாம் காணாம போன போல இருக்கும். இதுக்கப்புறம் சாப்பர் ஹியூமன் ஃபார்ம்ல உள்ள என்ட்ராவான் அண்ட் இது மத்தவங்களுக்கு டவுட்ஸையும் கொடுக்காதுன்னு நினைப்பான். அங்க இருக்க ஒரு பாட்டி இருந்துட்டு ஆமாப்பா இந்த மாஸ்க் நல்லா வேடிக்கையா இருக்கே, இது என்ன காஸ்டியூம்னு கேட்பாங்க. சாப்பர் இது மனித கலைமான்பா. அந்த பாட்டி ஃபன் பண்ணுவ போல என்கிட்ட சிரிப்பாங்க. இந்த இடத்துல வச்சு சாப்பர் இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான் கூட வந்த ராபினை காணோம்னு. இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ராபின்னு கத்துவான். இதுக்கப்புறம் கோயிங் மேரியில காட்டுவாங்க. ஜோரோவை ஷிப்ல வச்சு சில பேர் சுத்து போட்டிருப்பாங்க. ஜாம்பாய் ஜோரோவை வெட்ட வந்திருப்பான். ஜோரோ ஜஸ்ட் மிஸ்ல தடுத்திருப்பான். ஜாம்பாய் நீ தூங்குறப்பவே தாக்கி கொன்றலான்னு பார்த்தன்பா. ஜோரோ என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பீங்க, யாரா நீங்களான்னு கேட்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸ் அந்த ஷிப்ரைட்ஸ் பைரட்ஸோட சண்டை போட்டதை பாத்தீங்களா, அந்த டாக் நம்பர் 1ல இருக்க மெம்பர்ஸ்ல உங்களுக்கு யாரு ஃபேவரட் அண்ட் என்ன ரீசன்னாலங்கிறத சொல்லுங்க. கடைசியா த பிராங்கி ஃபேமிலி அண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஆன்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.